புதிய வக்ஃப் மசோதாவுக்கு எதிராக தமிழக அரசு உட்பட பலரும் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய செய்திகள் பார்த்தா ரொம்ப ஆசுவாசமான தகவல்களாக இருக்கு. எப்படி பார்க்குறீங்க அதை? இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது. வகுப்பு நிலங்களை வந்து அது எது வகுப்பு நிலங்களா இல்லையா அப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய அத்தாரிட்டியாக இருக்கட்டும், இல்லை வகுப்பு நிலம் குறித்து வரக்கூடிய சட்ட சிக்கல்களை முடிவெடுக்கக்கூடிய அத்தாரிட்டி, கலெக்டர், நீதித்துறை, இது மாதிரி பல விஷயங்கள் சம்மந்தப்பட்ட இது வந்து இன்றைக்கி வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம வரவேற்கிற விஷயம். ஏன்னா வகுப்பு சட்டம் அப்படிங்கிறது அடிப்படையில் இஸ்லாமிய மக்களினுடைய சுதந்திரத்தை பறிக்கிறதுக்காகவே கொண்டு வரப்பட்டதாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. நானும் தனிப்பட்ட முறை அப்படி தான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் கோடி சொத்து மதிப்பு வந்து இஸ்லாமிய மக்களினுடைய வழிபாட்டு தலங்களை மையமாக வச்சு, மதத்தை மையமாக வச்சு அவங்களுக்கு வந்து நன்கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கு, சொத்தாக இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அறநிலைத்துறை இருக்குது. நம்ம அறநிலைத்துறை கீழே கிட்டத்தட்ட 38,600 கோயில்கள் இருக்குது. இந்த 38,600 கோயில்களும் காலம் காலமாக இங்கே மன்னர்களால் உருவாக்கப்பட்டது, பிற்பாடு தனிப்பட்ட ஆட்களால் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கி இது எல்லாத்தையுமே அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த சொத்துக்கள் இருக்குது, நிலங்கள் இருக்குது, குத்தகை வருது, வாடகை வருது, பல வருமானங்கள் வருது. அது எல்லாமே அரசு எடுத்து நிர்வகிக்குது. வக்கு போலவே அதுலயும் வரும். ஆமாம், இதே மாதிரி தான் வகுப்பும். நிறைய பேர் இங்கே என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, என்னங்க நீங்கள் இந்து கோயிலை மட்டும் அறநிலைத்துறை வச்சிருக்கு, இப்போ இஸ்லாமியர்கள்லாம் வந்து ஒன்றுமே இல்லையே, அவங்க எல்லாம் தனித்தானே வச்சிருக்காங்க அப்படின்னா கிடையாது. இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்காக வகுப்பு போர்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த வகுப்பு போர்டு தான் எல்லா நிலங்களையும், அது மட்டும் இல்லை அதில் வரக்கூடிய வருமானங்களையும் சொத்துக்களையும் பராமரிக்கிறாங்க, முறைப்படுத்துகிறாங்க, அதில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்க்கிறாங்க. எப்படி அறநிலைத்துறை இருக்கோ அதே மாதிரி தான். பட் ஆனால் இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய சட்டத்தில் எங்கெங்கெல்லாம் சிக்கல் வந்திருக்கு அப்படின்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வகுப்பு நிலமா இல்லையா அப்படிங்கிற முடிவை எடுக்கக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அரசாங்கத்தினுடைய ஹை ஹேண்டை கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி வகுப்பு போர்டு தான் முடிவு பண்ணும். ஆமாம், உள்ள ஒரு சிக்கல் வருதுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ட்ரிபியூன் இருக்குது, அவங்களுக்கு தனியாக ஒரு ட்ரிபியூன் இருக்குது. அதில் வந்து நீதிபதிகள் இருப்பாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க. ஒரு பஞ்சாயத்துகள் வரும்போது உட்காந்து பேசப்பட்டு அது தீர்வுக்கு உட்படுத்தப்படும். அது அவங்களாலேயே முடிவு எடுக்கப்படும். அரசாங்கத்தினுடைய தலையீடு இருக்காது. அரசாங்கம் உள்ளே போய் இது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான நிலமா, வகுப்புக்கு சொந்தமான நிலமாங்கிற முடிவெல்லாம் எடுக்காது. ட்ரிபியூன் முடிவெடுக்கும். ட்ரிபியூனை தாண்டி நீதிமன்றத்துக்கு வெளியே போகலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க புதுசாக கொண்டு வந்துருக்கக்கூடிய சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இது வந்து வகுப்பு நிலமா இல்லையா அப்படிங்கிற முடிவை அரசு எடுக்கும். ஏதாவது பிரச்சனைகள் வரும் பட்சத்தில் கலெக்டர் முடிவெடுப்பார் அப்படிங்கிறாங்க. கலெக்டர்னாலே அரசாங்கம் தான். கலெக்டர்னால அரசாங்கம் இல்லை. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வகுப்பு நிலம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ வகுப்பு நிலத்தை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இது வகுப்புக்கு சொந்தமானது கிடையாது, இது வந்து ஒரு நத்தம் புறம்போக்கு, இது வந்து நாங்கள் வந்து அரசு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இங்கே 2 தாரர் தான். ஒருத்தங்க இஸ்லாமியர், இன்னொன்று அரசு. இந்த 2 தரப்பு தான் முடிவெடுத்தாகணும். 2 தரப்புக்கு இடையில் நடக்கூடிய சண்டை. இவங்க 2 பேரும் போய் நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணி நீதிமன்றத்தில் வந்து ஜெயிச்சு வரலாம். இன்னைக்கு இருக்கிற முறைப்படி நீங்கள் வகுப்பு ட்ரிபியூன் வரைக்கும் போய் ஜெயிச்சு வரலாம். ஆனால் இப்போ இவங்க உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 2 தரப்பும் கலெக்டர் டிஸ்கஷன் போகணும் அப்படிங்கிறாங்க. இப்போ கலெக்டர் யாரு? முடிச்சது கலெக்டர் அரசாங்கம். அரசுக்கு எதிராக கலெக்டர் ஒரு தீர்ப்பு கொண்டு வருவாரா, இல்லை ஒரு முடிவு எடுப்பாரா? ஏன்னா அவர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். ஆமாம். ஸோ அப்போ ஆப்வியஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலெக்டர் வந்து அரசாங்கத்துக்கு சார்பாக தான் செய்யப்படாது. சரி, இந்த அரசுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? இந்த அரசுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கானா இருக்குது. இன்னைக்கு இருக்கிற பாஜக அரசுக்கு இஸ்லாமியர்களை எதிரியாக பார்க்கக்கூடிய, இஸ்லாமிய வெறுப்பை பேசக்கூடிய, இஸ்லாமிய வெறுப்பு செயல்களை செய்யக்கூடிய ஒரு போக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜகவுக்கு இருக்கு, RSS இந்துத்துவாவுக்கு இருக்கு. வெளிப்படையாக சொல்ல போனால் போன தேர்தலில் மோடி வந்து பிரச்சாரம் பண்ணும்போது இஸ்லாமியர்கள் குறித்து மிக கொச்சையாக பேசினார். இஸ்லாமியர்கள் வந்து இங்கே வந்து சொத்துக்களை ஆக்கிரமிச்சிட்டாங்க, இந்துக்களுடைய சொத்துக்களை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு மோடி பேசியிருக்கிறார். இதையே நம்ம அங்கே லிங்க் பண்ணலாம். ஆமாம், அவர் வந்து இப்போ அந்த வகுப்போட டைரெக்டாக நம்ம கம்பேர் பண்ணலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரிசர்வேஷனை முதல் கொண்டு இந்துக்களுக்கு கிடைக்க வேண்டிய ரிசர்வேஷனை இஸ்லாமியர்கள் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். ஸோ நேரடியாகவே போன தேர்தலில் மத வெறுப்பை விதைத்தவர் மோடி. RSS இந்துத்துவாவினுடைய சித்தாந்தம் இந்த அரசுக்கு ஒரு சித்தாந்தமாக இருக்குது. அவங்களோட சித்தாந்தம் தான் இன்றைக்கி ஆளுங்கட்சியினுடைய அரசனுடைய சித்தாந்தமாக இருக்குது. அப்போ அரசனுடைய சித்தாந்தம் ஒரு இந்துத்துவா மதவாதமாக இருக்கும்போது அதன் அடிப்படையில் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படக்கூடிய கலெக்டர் யாரா இருப்பாரு? இந்த சித்தாந்தத்தோட தான் இருப்பார். அவர் IPS படிச்சிருக்கலாம், IAS படிச்சிருக்கலாம். IPS படித்த எல்லாரும் நல்லவங்க கிடையாது. RN ரவி நீங்கள் எடுத்துங்க, அவர் ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் நின்று ஜெய் ஸ்ரீராம் சொல்றாரு. எவ்வளோ பெரிய இந்துத்துவவாதியாக இருக்காரு, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எதையுமே மதிக்காமல் இருக்கார். ஸோ அப்போது ஒரு அதிகாரியாக வந்து உட்கார்றவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும். அந்த அஜெண்டா இந்த அரசனுடைய சித்தாந்தத்துக்குரிய அஜெண்டா. அப்போ முழுக்க இது இஸ்லாமிய வெறுப்புக்கு, இஸ்லாமிய எதிர்ப்புக்கு தான் போய் நிற்கும் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. ஸோ அப்போ வகுப்பு நிலங்களை இது வகுப்புக்கு சொந்தமானதா இல்லையா அப்படிங்கிற முடிவெடுக்கிற இடத்தில் அரசுக்கு அதிகாரங்கள் செல்லும் போது மிக மோசமான நிலை ஏற்படும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா,
நீங்கள் இந்த வகுப்பு போர்டுக்குள்ள இந்துக்கள், அதாவது இஸ்லாமியர்கள் அல்லாத இருவர் மெம்பர்ஸாக வரலாம் அப்படிங்கிறது உண்மையில் இது ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு விஷயம். இப்போ தமிழ்நாட்டில் அறநிலைத்துறை இருக்குது. நான் இப்போ தான் சொன்னேன், 38,000 கிட்டத்தட்ட நான் 600 கோயிலுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். 38,000 கோயில் இருக்குது. இந்த கோயில்களில் அறநிலைத்துறை அதிகாரிகளை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கமிஷனர் லெவலில் இருந்திருக்காங்க, கமிஷனராக இருப்பாங்க, ஜாயின்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், அடிஷ்னல் கமிஷனர்லேருந்து நீங்கள் வந்து ட்ரஸ்டி, அறங்காவலர் குழுவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. ஒன்று கோயில் ஸ்டாஃப், இன்னொன்று கவர்மெண்ட் ஸ்டாஃப், இது எல்லாமே அறநிலைத்துறைக்கு இருக்குது. இதில் ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவங்களுக்கு கூட கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில், குறிப்பாக தமிழ்நாடு அறநிலைத்துறை சட்டத்தில் தெளிவாக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அறநிலைத்துறை அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், அறநிலைத்துறையிலிருந்து வரக்கூடிய நியமன உறுப்பினர்கள் கிடையாது, எல்லாமே டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டில் வரக்கூடிய, இந்த அப்பாயின்மெண்ட்டில் வரக்கூடிய எல்லாருமே இந்துக்களாக இருக்கணும். அதே சமயத்தில் அந்த மதத்தை இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நாத்திகவாதியாக கூட இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து ஒரு இந்து பிறப்பால், என் சர்டிஃபிகேட்டில் அதான் போட்டிருக்கு. நான் சாமி கும்பிட்றது கிடையாது. இப்போ நான் ஒரு சாமி கும்பிடாத எனக்கு ஒரு நாத்திகவாதின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், நான் ஒரு நாத்திகவாதியாக இருந்தால் நான் அறநிலைத்துறைக்குள்ளே வந்து வேலை செய்ய முடியாது, நான் ஒரு கமிஷனராக போக முடியாது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டங்கள் வாயிலாக நம்ம உணர முடியுது. அப்போ அந்த அளவுக்கு இந்து கோயில்களை பராமரிக்கிறதுக்கு அரசாங்கத்திடம் இவ்வளோ தெளிவான சட்டங்கள் இருக்கும்போது ஏன் முஸ்லீம் வகுப்பு போர்டுக்கு மட்டும் இந்துக்கள் 2 பேர் போய் மெம்பர்ஸாக உட்காருவாங்க? அது எப்படி நியாயம் எடுத்துக்க முடியும்? இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ தமிழ்நாட்டினுடைய அறநிலைத்துறை கோயிலினுடைய நிர்வாகத்துக்கு 2 முஸ்லீம் வருவாங்க, 2 இஸ்லாமியர்கள், அது இவங்க சும்மா விட்டுருவாங்களா? இந்துத்துவ குழுக்கள் அதை ஏற்றுக்குமா? அப்போ ஏதோ ஒரு வகையில் இஸ்லாமியர்களை கார்னர் பண்ணணும், அந்த நிலங்களை அபகரிக்கணும், அவங்கள வந்து ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும், அந்த நிலங்களையும் சொத்துக்களையும் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய பிரைமரி நோக்கமாக இருக்குது. ஆனால் நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்களே. ஆமாம், வழக்கறிஞர்கிட்ட நிறைய கிடுக்குப்பிடி கேள்விகளை அவர் துஷார் மேத்தாவை வந்து வெளிப்படையாகவே வந்து அவர் கேட்குறாரு. யார், இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அவர் வந்து உண்மையை சொல்லுங்க மிஸ்டர் மேத்தா, ஆர் யூ சேயிங் தட் ஃப்ரம் நவ் ஆன் யூ வில் அலோவ் முஸ்லிம் டு பி அ பார்ட் ஆஃப் த ஹிந்து என்டோன்மெண்ட் போர்டு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஹிந்துவினுடைய என்டோன்மெண்ட் போர்டில், இந்துவினுடைய கோயில்களில், அறங்காவலர்களில் முஸ்லீம்களை போடுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வெளிப்படையாக சைட் ஓப்பன்லி அப்படிங்கிறாரு, வாய் திறந்து ஓப்பனாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அவர் இல்லை சார் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வழக்கமாக ஏதாவது ஒரு பொய்ய கதையை சொல்லுவாங்க. சாலிசிட்டர் ஜெனரல்ங்கிறது யாரு? வழக்கம் போல பாஜக அரசனுக்கு அவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை பேசக்கூடிய ஒரு வழக்கறிஞர் தான். ஸோ அரசு வழக்கறிஞர்னாவே இதாக தான் நடக்குது. ஆனாலும் அதை விடலை. அவங்க வந்து திருப்பதி கோயிலில் அப்படி யாராவது இருக்காங்களான்னு நம்ம கேட்டிருக்கேன். அவர் திருப்பதி கோயிலில் கேட்டிருக்காரு. 2வது திருப்பதி தேவஸ்தானம் போர்டில் ஹிந்து அல்லாத ஒருத்தர் போயிட முடியுமா? ஏங்க, அது வந்து திருப்பதி தேவஸ்தானம் போர்டு, அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு மக்கள் தான் இருக்காங்க. தெலுங்கு மக்களை தாண்டி கூட வேற யாரும் போயிட முடியாது. தெலுங்கு பிராமணர்களை தாண்டி கூட யாரும் போயிடும். திருப்பதி தேவஸ்தானத்தில் லட்டு பிடிக்கிறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான். என்னன்னா, வைணவ பிராமணர்கள், சனாதன வைணவ பிராமணர்கள் எதுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு அவன் அப்படிதான் எடுக்கிறான். ஏன் லட்டு காக்கப்படும், லட்டு நான் பிடிச்சா லட்டு பிடிக்காதான்னு கேட்குறேன். நீ எப்படி மிஷினில் தான் லட்டு பிடிக்க போற? விரல்களில் ஏதாவது வித்தியாசம் இல்லை, லட்டை மிஷினில் தான் பிடிக்கிறாங்க. மிஷினில் லட்டு பிடிச்சாலுமே நான் வந்து வைதிக முறைப்படி நான் பிராமணர்களுக்கு வைணவ பிராமணர்களை வச்சு தான் நான் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிற இடத்துக்கு நீ வந்து அறநிலைத்துறை, அதாவது அங்கே இருக்கக்கூடிய தேவஸ்தானம் போர்டு இருக்கும்போது, ஆனால் முஸ்லீம் நிலைமை வரும்போது எப்படி நியாயமாக இருக்கும்? ஆனால் அந்த மெஷின்களுக்கு ஜாதி இல்லை, மிஷின்களுக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை. அதை ஆன் பண்றவங்களுக்கு ஜாதி இருக்கு, மதம் இருக்கு. லட்டு பிடிக்கிற மிஷினுக்கு மதம் ஜாதி கிடையாது. ஆனா அந்த சுவிட்ச் ஆன் பண்றவனுக்கு நீ இந்த ஜாதி, நீ இந்த மதம், நீ லட்டு பிடிக்கலாமா பிடிக்க கூடாது, நீ வந்தா தீட்டு இல்லையா, நீ கோயில்ல எந்த அளவுக்கு வரணும், வெளியே நிக்கணுமா, இல்ல மைய மண்டபத்துக்கு வரலாமா, இல்ல கருவறை வரைக்கும் வரலாமா அப்படிங்கிறது வந்து எல்லாமே சனாதனத்தில் இருக்கு. ஸோ அப்போ இதுதான் பிரச்சனையா இருக்கு. அப்போ நீங்க வந்து சனாதன போர்டு இருக்கு, நீங்க வந்து அது மட்டும் இல்லாம குறிப்பாக அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள், இது எல்லாமே வந்து இந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு முஸ்லீம்களுக்கு மட்டும் நீங்கள் எப்படி வந்து இந்துக்கள் போய் 2 பேர் வந்து இஸ்லாமிய நிலத்தை முடிவு பண்ணுற இடத்துல உட்காருவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. நிறைய கேள்விகளை வெளிப்படையாகவே துஷார் மேத்தா நோக்கி கேட்டிருக்காங்க. நிறைய பொய்யை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இது இருக்கிறத இன்னும் மேம்படுத்துறதுக்கு, இஸ்லாமியர்களுக்கு நன்மை பயக்கிறது தான் நாங்கள் உங்கள் நன்மைகள் தெரியும் இதை கொண்டு வரோம், பெண்களை போட்டிருக்கோம் பாருங்க அப்படிங்கிறாங்க. பெண்கள்லாம் ஏற்கனவே இருக்காங்க. பெண்கள் நம்ம தமிழ்நாடு வகுப்பு போர்ட்லேயே பெண்கள் ஏற்கனவே இருக்காங்க. பிரச்சனை எங்க அப்படின்னா, நாங்க இருக்கிற சொத்தை மேம்படுத்த போறோம். எப்படி பாபர் மசூதி இடிச்ச மாதிரியான பாபர் மசூதி சட்டங்கள் இருக்கும் போதே பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சு. ஸோ அப்போ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்களுடைய சொத்தை மையமாக வச்சு ஒரு ஒரு பொய் இங்கே கிளப்பட்டுட்டே இருக்கு. இப்போ இந்த கோயில் இந்த கிராமமே வந்து வகுப்பு கிராமம், இந்த கோயிலே வகுப்பு கோயில்,
இப்படின்னு இஸ்லாமியர்கள் கிளைம் பண்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து தொடர்ச்சியாக உருவாக்கிட்டே இருக்காங்க. இல்ல மக்கள் மத்தியில இது இப்போ ஒரு எதிர்வினை வந்த பிறகுதான் இதனுடைய விஷயங்கள் வெளியே வருது. இப்படி எடுக்க போறாங்க, எடுக்கிறதுக்கான முயற்சிகளை தான் செய்யறாங்க. அதுக்கு முன்னால ஆளும் அதிகாரத்திலேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா சட்டமன்றமே வக்ஃப் போர்டு உள்ளது, நாடாளுமன்றமே வக்ஃப் போர்டு உள்ளது, சில கிராமங்களே வக்ஃப் போர்டு உள்ளது, அதெல்லாம் நம்ம எடுக்கணும் இப்படிங்கிற சிந்தனை. அது மாதிரி உங்களுக்கு இந்தியாவில் 3வது பெரிய சொத்து வச்சிருக்கிறவங்க இவங்க இப்படிங்கிற பிரச்சாரங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே ஆமாமா ஒரு வெறுப்பை உருவாக்கி, அதாவது இவங்கள்ட்ட ரயில்வேஸுக்கு இணையா சொத்து இருக்கு, டிஃபென்ஸுக்கு இணையா சொத்து இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை? இந்தியாவில் இவ்வளவு கோயில்கள் இருக்கு, இந்த கோயில்களுடைய சொத்து ஒன்றும் இல்லைங்க. தமிழ்நாட்டில் மட்டும் கோயில் நிலங்கள் 4 லட்சம் ஏக்கருக்கு மேலே இருக்கு. 4 லட்சம் ஏக்கருக்கு மேலே இருக்கு. இந்த கோயில்களை எல்லாத்தையுமே யார் பராமரிச்சுட்டு இருக்காங்க? கடந்த காலங்களில் இந்த காலம் வரைக்கும் இந்த கோயில்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் 30-50 மடங்களுக்கு மேலே அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. மடங்களுக்கு எக்கச்சக்கமான கோடி சொத்துக்கள் இருக்காம இங்கெல்லாம் பஞ்சம் பட்டினியா பிரிட்டிஷ் காலங்காலத்தில் செத்துருக்கான். அப்போ இந்த மடத்தினுடைய வெள்ளாமை, அதாவது இந்த மடத்தினுடைய நிலத்தில் விளைந்த வெள்ளாமை யாருக்கு விளைச்சல் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? ஏழை மக்களுக்காக கொடுக்கப்பட்டுச்சு. அது பிரிட்டிஷ்காரனுக்கு விற்கப்பட்டுச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா காலகட்டத்திலையும் கோயில் சொத்துக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளும் வர்க்கத்துக்குள்ளே தான் இருக்கும். அது இஸ்லாம் மட்டும் கிடையாது, இந்துக்களுக்கு அது பொருந்தும். நீ ஏன் வந்து ஒரு முஸ்லீமுக்கு மட்டும் இந்த பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்துற? உடனே இவங்க போடுறாங்க, அதாவது இந்த இவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, இந்த சொத்துக்களை முறையாக பயன்படுத்தினா ஒரு இஸ்லாமியர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஏழையாகவே இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் அவங்க வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் மட்டும் அறநிலைத்துறை கோயிலில் 4 லட்சம் கோடி 4 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குது, 55 மடம், எக்கச்சக்கமான கோடி, பல்லாயிரம் கோடி சொத்து இருக்குது. அப்புறம் ஏன் இந்துக்களில் மட்டும் இவ்வளோ ஏழைகள் இருக்காங்க? இந்துக்களில் மட்டும் ஏன் இவ்வளோ பேர் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்காங்க? ஸோ பிரச்சனை என்ன அப்படின்னா, அது இந்து கோயிலாக இருக்கட்டும், இல்லை வகுப்பு போர்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஒரு குறிப்பிட்ட நிலம், ஒரு குறிப்பிட்ட சொத்து அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட குழு கையில் இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதில் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது காலங்காலமாக அப்படி இருக்குது. இதை நீங்கள் நியூட்ரலைஸ் பண்ணி நல்ல இடத்துக்கு கொண்டு போகலாம். நாங்கள் நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டு இந்துக்களை கொண்டு வந்து உள்ள வைக்கிறது தான் சந்தேகமாக இருக்குது. அதான் ஒரு பெரிய சிக்கலுக்குரிய விஷயமா இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து மோடி அரசாங்கம் கொண்டு வந்துருக்கூடிய சட்டம் எப்படி எந்த அளவுக்கு மோசமானது அப்படிங்கிறதுக்கு வந்து எடுத்துக்க. நீங்கள் ஏற்கனவே வந்து NRC எல்லாம் கொண்டு வந்தாங்க, அதாவது சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வந்து இஸ்லாமியர்களை இந்தியர்களே இல்லாமல் ஆக்கிறதுக்கான வேலையை அவங்க பார்த்தாங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள் நிலத்தை எல்லாத்தையும் நம்ம பிடிக்கிட்டோம், அந்த நிலத்தை வச்சுட்டாங்க. அவங்க வந்து மதராசா கட்டியிருக்காங்க, அவங்களுடைய மத கல்வியை சொல்லிக் கொடுக்குறாங்க, அவங்க வந்து கல்லூரிகள் வச்சிருக்காங்க, கல்வி சேவை மிகப்பெரிய கல்லூரிகள்லாம் இருக்குது, வக்ஃப் போர்டு கீழே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்லூரிகள் இருக்குது, பள்ளிக்கூடங்கள் இருக்குது, அனாதை ஆசிரமங்கள் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் வயது முதியவர்களுக்கான சில கூடங்களை வச்சிருக்காங்க, உணவு கொடுக்குறாங்க, மருத்துவம் கொடுக்குறாங்க, கல்வி கொடுக்குறாங்க. அவங்க ஒரு தொண்டு நிறுவனமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் ஆட்டையை போடுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, அது முழுக்க தவறு. இப்போ அது வந்து பல்லாயிரம் கோடி சொத்து அந்த மக்களுக்குரியது தான். அதை அவங்க பார்த்து அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி எப்படி கீழ் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை சேர்க்கறதுக்கு அவங்க வகுப்பு போர்டில் மாற்றத்தை கொண்டு வரலாம், அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் நீங்கள் எப்படி ஒரு அரசாக போய் தலையிடுவீங்க அப்படிங்கிறதா இங்கே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைக்கு இந்தியாவை தள்ளுகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பாக இருக்குது. நாம் எப்படி இதை வந்து ஏற்றுக்க முடியும் அப்படின்னு வெளிப்படையாகவே அவர் கேட்குறாரு. அவர் கேட்கக்கூடிய பல கேள்விகள், கிட்டத்தட்ட 5 கேள்விகளுக்கு மேலே கேட்குறாரு. அந்த கேள்விகளுக்கு அரசாங்கத்திடம் வந்து எந்த பதிலுமே இல்லை. டைம் கேட்டிருக்காங்க, இல்லை இன்னொரு 7 நாள் கொடுங்க, நாங்கள் வந்து பேசுகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்கள்ட்ட ஒரு நாளும் ஒரு உறுப்பியான பதில் எந்த காலத்துலையுமே கிடையாது. ஸோ அதனால் உண்மையிலே இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து இந்த சட்டத்துக்கு வந்து இடைக்கால தடை கொடுத்துருக்கிறது நம்ம வரவேற்கத்தக்கது. இனிமேல் அவங்க வந்து எந்த நிலத்தையுமே வந்து வகுப்பு நிலமா வகுப்பு நிலம் இல்லையா அப்படிங்கிற முடிவெல்லாம் எடுக்க முடியாது. இப்போதைக்கு தடை வந்துருச்சு, இப்போதைக்கு செய்ய முடியாது. கலெக்டர் உள்ள இன்வால்வ் ஆக முடியாது, டிஸ்பியூட் இஷ்யூஸ் வந்து எடுத்து வச்சு பேசிகிட்டு இருக்க முடியாது, எதையுமே பண்ண முடியாது. ஆனால் இவங்க திரும்பி இதை விடமாட்டாங்க. இதை ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணி திருப்பி கொண்டு வரதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிர்த்து நிற்கணும். ஏன்னா இந்த நிலம் குறித்து ஏற்கனவே வெஸ்ட் பெங்காலில் பிரச்சனை, கிட்டத்தட்ட 3 பேர் கொல்லப்பட்டுட்டாங்க. இந்த வகுப்பு போர்டுக்கு எதிராக நடந்த போராட்டங்களில் இந்துத்துவ ஆட்கள் கலவரத்தை செய்து கிட்டத்தட்ட 3 பேர் வந்து கொலை செய்யப்பட்டுட்டாங்க. அது இந்தியா முழுக்க இந்த கலவரம் வரணும், இந்தியா முழுக்க இஸ்லாமியருக்கு எதிராக இந்துக்களை போலரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அயோக்கியத்தனமான ஐடியா தான் இந்த பாஜக அரசுக்கு இருக்குது. அது வந்து முறியடிக்கப்படணும். நீதிமன்றம் செய்தே நம்ம வரவேற்கணும். இது ரொம்ப நல்ல ஆரோக்கியமான ஒரு தீர்ப்பாக நான் பார்க்குறேன். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இந்த விஷயம் எந்த போக்கில் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.